Radio City Podcast. உயிருக்கு போராடுற ஒரு மனுஷனை ஒரு டாக்டர் வந்து காப்பாத்தி இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஆனா உயிருக்கு போராடுற ஒரு மரத்தை காப்பாத்தின ஒரு அதிசயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. இன்னைக்கு நடிகர் விவேக் பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம பேச போறோம். Radio City Podcast. Radio City விக்கியின் 0 to Hero. 1961 மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல விவேகானந்தன் அப்படின்ற பேர்ல பிறக்கிறாரு. இவர் பிறக்கிறாரு, அதுக்கு பிறகு விவேகானந்தன் பேர் வைக்கிறாங்க. சோ மதுரையிலேயே யூஜி பிஜி கம்ப்ளீட் பண்றாரு. அதுக்கப்புறமா இவர் அங்கேயே ஒரு டெலிபோன் ஆபரேட்டரா ஒரு நார்மல் சராசரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவங்க அப்பாவுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஏற்படுது, சென்னை போக வேண்டிய ஒரு சூழல். சோ நம்மளும் ஒரு நல்ல வேலைக்கு போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி எழுதுறாரு, பாஸ் ஆகிட்டாரு. தலைமை செயலகத்துல வந்து ஒரு ஜூனியர் உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் ஒரு கொடுக்குறாங்க, நல்ல சம்பளம் மாசம். ஆனாலும் இவருக்கு மைண்ட்ல ஏதோ ஒண்ணு தோணிட்டே இருந்திருக்கு, நம்ம எதையோ ஒண்ணு லைஃப்ல மிஸ் பண்றோமோ அப்படின்னு. அப்படி யோசிச்சு பார்க்கும் போது தான் சினிமா தான் நமக்கான இடம். சின்ன வயசுல இருந்து நம்ம டிராமால எல்லாம் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்போம், எவ்வளவு ஸ்கிரிப்ட் பண்ணிருப்போம், ஏன் நம்ம அங்க போகாம இப்படி மாச சம்பளத்துக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. அப்பதான் பாலச்சந்திர இவர் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில போராட்டங்களுக்கு பின்பு 1987 இவரோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, கமெடியனா நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் எப்போ ஹிட் ஆகுறாரு தெரியுமா? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இந்த ஒரு டைலாக்ல செம்ம ஃபேமஸ் ஆயிடுறாரு ஆக்டர் விவேக். கொஞ்சம் ஃபேமஸ் ஆன பிறகு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சம்பளத்தை கூட்டுவாங்க, பப்ளிசிட்டியை கூட்டுவாங்க. ஆனா இவர் அப்படி பண்ணல, சமூக கருத்தை கூட்டிருக்காரு இவருடைய காமெடியில. நிறைய பேர் இவரை பார்த்து கேட்டிருக்காங்க, எங்க வந்தீங்களா, காமெடி பண்ணீங்களா, போனீங்களான்னு இல்லாம இந்த சமூக கருத்து சொல்றேன், இந்த சோசியல் மெசேஜ் சொல்றேன், மக்களுக்கு நல்லது பண்ண போறேன், இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாத வேலை, உங்க ஃபேம் தான் குறையுன்னு சொல்லியும் பரவாயில்ல ஒரு 10 பேர் மாறினாலும் மாறட்டுமே சொல்லி இவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா காமெடியிலையும் இந்த பாப்புலேஷன், மூட நம்பிக்கை, அரசியல், ஊழல், லஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மைய கருவா வச்சு இவரோட ஒவ்வொரு காமெடியும் நகரும். அதை நீங்க எல்லாருமே கூட நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சோ விவேக் அப்படின்ற ஒரு காமெடியன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு மக்களோட கலைஞன் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்ததுக்கான காரணம் இதுதான். திருச்சியில ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ சார் நீங்க இந்த ரோல் பண்ணாதீங்க, ஏன்னா பைக்ல இருந்து குதிக்கிற மாதிரி ஒரு ரோல், சோ உங்களுக்கு பதிலாக நம்ம டூப் போட்டுக்கலாம் அப்படின்னு இவர்கிட்ட சொல்றாங்க. இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, டூப் போட்டா பொம்மை எதுவும் உட்கார வைக்க போறீங்களா? இல்ல சார், உண்மையான மனுஷன் தான் ஓட்டுவாங்க, பட் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், அடிபட்டா கூட பிரச்சனை இல்ல. என்னங்க சொல்றீங்க, அவரும் மனுஷன் தானேங்க, அவருக்கும் அடிபட்டா ரத்தம் தானே வரும், டூப் எல்லாம் வேணாம், எனக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, நான் தான் அந்த சீனை பண்ணுவேன்னு சொல்லி டூப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரோலை பண்றாரு, குதிக்கிறாரு. காலில் பிராக்சர் ஆயிடுது, ஜவ்வு கிழிஞ்சிருது. கிட்டத்தட்ட 6 மாசம் இதனால பெட் ரெஸ்ட்ல இருக்காரு, இவரால் எந்திரிச்சு நடக்க கூட முடியல. சோ இந்த மாதிரி ஆக்டரா ஒரு கமெடியனா இவருடைய கரியர் அப்படியே கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும் போது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு டிவி நிகழ்ச்சியாக அப்துல் கலாம் அவர்களை மீட் பண்ணிருக்காங்க. அங்க இவருக்கு ஒரு ஸ்பார்க் அகைன் ஏற்பட்டிருக்கு, லைஃப்ல செகண்ட் ஸ்பார்க். சோ அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து நடிக்கிறது மட்டும் நம்மளுடைய ஒரு பெரிய விஷயமா இருக்காது, அதுல கருத்து சொல்றது மட்டும் கிடையாது, நாம என்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்றதுக்காக அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு நோக்கம் 1 கோடி மரங்கள் நடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை கருவா எடுத்து கிட்டத்தட்ட 30 லட்சம் மரங்களை தாண்டி போயிட்டு இருந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி மனுஷங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்து காப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா மரங்களுக்கு இவர் வைத்தியம் பார்த்து காப்பாத்திருக்காரு. பாப்பாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல 100 வருஷம் பழமையான ஒரு மரம் பட்டு போயிடுச்சு. அங்க உள்ள மக்கள் எல்லாமே சோகமா இருக்காங்க. ஏன்னா ஒரு மரம் 100 வருஷமா நம்ம கூட வாழ்ந்திருக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சோ இவர் கேள்விப்பட்டு அங்க போய் ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சேர்த்து அந்த மரத்து மேல தடவி, அந்த மரத்து மேல வந்து இந்த வக்கையில வச்சு கூட மாதிரி கவுத்து என்னமோ பண்றாரு. ஆனா ஒரு போராட்டத்துக்கு பிறகு அந்த மரம் மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த மரத்துக்கு ஆக்டர் விவேக் அவர்கள் உயிர் கொடுத்திருக்காரு. சோ இதையும் தாண்டி இப்ப நம்ம வீட்டுல அணில் வந்து என்ன பண்ணுவோம், கையில வச்சு விளையாடுவோம், கூண்டுக்குள்ள போட்டு வேடிக்கை பார்ப்போம், டெய்லி அந்த வீடியோ ஷூட் பண்ணி யூடியூப்ல போடுவோம். ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, புயல் டைம்ல வந்து ஃபிளட் டைம்ல அணில் ஒரு வீட்டுல வந்து அதை பார்த்துட்டு இவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அதை சேஃப்டியா பாத்துக்கிறவங்க கிட்ட அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை விசிட் பண்ணுவார் அப்பப்ப. சோ மனிதாபிமானம் அப்படின்றத தாண்டி இந்த பூமியில எல்லா உயிர்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய, மனுஷன் செய்ய வேண்டிய கடமைன்றது ஒண்ணு இருக்கு. அதனாலதான் மனுஷனுக்கு இவ்வளவு சக்திகளோட அவன் படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்புறாரு விவேக் அவர்கள். எல்லா மனுஷங்களுமே ஒரு கட்டத்துல கீழே விழுவாங்க, அதே மாதிரி இவரும் லைஃப்ல ஒரு தடவை விழுந்திருக்காரு. இவருடைய மகனோட இறப்பப்போ வெறும் 9th படிக்கிற ஸ்டூடெண்ட் மூளை காய்ச்சல் அப்படின்ற ஒரு காரணத்தினால 2015 அவருடைய பையன் இறந்து போறாரு. அப்போ கீழே விழுறாரு. ஆனா மறுபடியும் நம்ம எழும்போது நாம மட்டும் எழக்கூடாது, நம்ம பையனை எப்படி உயர்த்தணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி நிறைய பேரு நம்மளை சுத்தி இருக்கவங்க உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலியமா பல ஏழை குழந்தைங்களை ஒரு இலவசமா படிக்க வச்சுட்டு இருக்காரு. அதனால நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. ஏழைங்களுக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், தண்ணீர் பந்தல் அங்கங்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை அவர் பையனோட பேர்ல பண்ணிட்டு இருக்காரு. சோ இவ்வளவு விஷயங்கள் பண்ண நடிகர் விவேக் இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே வருத்தமா இருக்கு. இதை தாண்டி அவருக்கு நிறைய விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப உயர்ந்திய விருது அப்படின்னு சொல்லணும்னா அவருக்கு நம்மளுடைய இந்திய அரசு வழங்கின பத்மஸ்ரீ விருது.
அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட இருக்கு. என்கரேஜ் அப்படின்றது இன்னைக்கு சூழல்ல எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கவங்க எல்லாம் அவங்க பாக்குறாங்க அப்படின்றது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் யாருன்னா, இவர் வந்து 90s ஒரு ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டா போறாரு. அங்க வந்து ஒரு மியூசிக் காம்படிஷன் நடக்குது. நிறைய பேர் தன்னோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஒரு பையனை பாக்குறாரு, பார்த்து உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா நீ தொடர்ந்து முயற்சி பண்ணா சினிமால நீ பெரிய ஆளா வரலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல சொல்லிட்டு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்குறாரு. அப்போ ஒரு அவார்டு வாங்குறப்போ நான் அவார்டு வாங்குறதுக்கான காரணம் விவேக் சார் தான், அவர் அன்னைக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அதான் மியூசிக் டைரக்டர் இமான். இவர் வந்து விவேகானந்தருடைய சீடன் மீன்ஸ் அவரோட கருத்துக்களை அப்படியே மனசுல எடுத்துக்குவாராம். ஸோ அவர் மாதிரி நம்ம நடிகர் விவேக் அவர்களும் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கமெடியன் அப்படின்றது மட்டும் இல்லாமல், ஒரு நல்ல நடிகன் அப்படின்றது மட்டும் இல்லாமல், இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போதும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. Radio City Podcast.